அம்மன் நஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு மாசி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை மார்ச் மாதம் பிறக்குது. நமக்கு இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்களோட சஞ்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரியன் கும்ப ராசியில் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீனமனைக்கு போறாரு. செவ்வாய் மிதுன ராசியிலையும், புதன் மீன ராசியில் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. புதன் கும்ப ராசியில் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. சுக்கிரன் மீன ராசியிலையும், குரு ரிஷப ராசியிலையும், சனி கும்பராசியில மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29/3/2025 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பேச்சியாகிறாரு. 2025 வருடத்தின் 3வது மாதம் இந்த மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதம் சூரியன் கும்பம் மற்றும் மீனராசியில சஞ்சரிக்கிறாரு. இந்த மார்ச் மாதத்துல ராகு பகவானும் சுக்கிர பகவானும் மீனராசியில வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. 15/3/2025 புதன் பகவானும் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு மீனராசியில. இந்த மாதத்தின் இறுதியில் பார்க்கும்போது 5 கிரகங்கள், அதாவது ராகு சுக்கிரன் வக்கரம் பெற்றும், புதன் வக்கரம் பெற்றும், சனி சூரியன் இணைந்தும் 5 கிரகங்களுமே மீனமனையில் சஞ்சரிக்க போறாங்க. அதனால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் எல்லாமே கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவே நம்ம பார்த்துருவோம். கடக ராசிக்காரர்களுக்கும் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மார்ச் மாதம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அஷ்டம சனியால் இதுவரைக்கும் நீங்கள் மனதளவில் அனுபவிச்சுட்டு வந்த கஷ்டங்கள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள் எல்லாம் நீங்க போகுது. இருட்டில் இருந்துட்டு வந்த உங்களுக்கு வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். அதுவே ஒரு புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் கொடுக்கும். இந்த மார்ச் மாதத்தில் அஷ்டமத்தில் இருந்துட்டு வந்த சனி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் மாறப்போறாரு. மார்ச் 29ஆம் தேதி. தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மார்ச் மாதத்தில் 10ஆம் இடத்தை தான் நம்ம தொழில் ஸ்தானத்தை பார்க்கணும். செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் அப்படிங்கிறத கொண்டு வருவீங்க. இந்த மாதத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அதனால தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமாகவே அதிகரிக்க போகுது. உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் எப்பவுமே குறையாது. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க. வேலை மூலியமாகவோ தொழில் மூலமாகவோ வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. என்ன முயற்சி, வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி தொழிலா இருக்கட்டும், இல்ல ஒப்பந்தங்களா இருக்கட்டும், வேலைக்கு முயற்சி செய்துகிட்டு இருக்கேன், அந்த வேலை தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு, இனிமேல் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நீங்க நினைச்ச வேலை ஒன்னா இருக்கும், ஆனா கிடைச்சிக்கிட்டு இருக்கிற செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை ஒன்றா இருக்கும். இனிமேல் உங்களுக்கு நல்ல கம்பெனியில இருந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வெளிநாட்டில் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் தொழில், வியாபாரம், வேலை விஷயமா வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கிறது தான் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். 2.5 வருடங்களா நல்ல அனுபவத்தை சனி பகவான் கொடுத்திருப்பாரு. நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. அந்த அனுபவத்தை வைத்து தொழிலில் சில மாற்றங்களை நீங்கள் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா இனி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. இழந்ததை மீட்பதற்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது கடகராசிக்கெல்லாம் இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே 5 கிரகங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. சூரியன் மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மீனராசியில் போய் சஞ்சரிக்க போறாரு. சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு மாதத்தின் இறுதியில் மீனராசியில் சஞ்சரிக்கிறாரு. புதன் மீனராசியில் நீச்சம் பெற்று தான் சஞ்சரிக்கிறாரு. உங்க ராசிக்கு தனாதிபதியான சூரியன் அஷ்டமாதிபதியான சனியோடு சேர்ந்திருக்கும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். மன பயம் அப்படிங்கிறது குறையும். போராட்ட குணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும். நேர்மல சிந்தனைகளை
அதிகம் வளர்த்துக்குவீங்க. பழைய கடன்களை எல்லாத்தையும் அடைத்து முடிக்கக்கூடிய நேரம். தொழிலில் பணியாளர்களால் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க. குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இருக்குது. 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் குரு, 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் சுக்கிரன். இந்த முரண்பாடான கிரகங்கள் லாபஸ்தானத்தில் பரிவர்த்தனையாகும் பொழுது உங்களுக்கு நல்ல சம்பவங்கள், திடீர் தனவரவு, திடீர் நல்ல செய்தி இதெல்லாமே கிடைக்கும். பிரிஞ்சிருந்த சொந்தங்கள்லாம் ஒன்று சேருவீங்க. அதே மாதிரி அறிமுகம் இல்லாத நண்பர்களோட தொடர்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. வீட்டுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே வாங்குவீங்க. இந்த மாதத்துல செவ்வாய் மிதுன ராசியில சஞ்சரிக்கிறாரு. நீண்ட நாட்களாவே நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த காரியம் நடைபெறாம இருந்திருக்கும். அந்த காரியம் இந்த மாதத்துல நடக்கும். அதே மாதிரி சகோதரர்களுக்குள்ள இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். தொழிலையும் கூட்டுத்தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பங்குதாரர்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது திருப்தியா இருக்கும். மீன ராசியில புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. விரையாதிபதி புதன் நீச்சம் பெறுவதால விரயத்துக்கு ஏத்த வரவு அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு. உத்தியோகத்துல எல்லாம் உங்களுக்கு கேட்ட இடத்திற்கு இட மாறுதல் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே சமயம் சகாயஸ்தானத்துக்கு அதிபதியா புதன் இருக்கிறாரு. அதனால நீங்க எதிர்பார்த்த ஒரு சில காரியங்கள் தாமதம் ஏற்பட்டாலும் காரியம் அப்படிங்கிறது கடைசி நேரத்துல முடியும். மற்றவர்களை நம்பி எந்த செயலையும் ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி பொறுப்புகளையும் ஒப்படைப்பதை தவிர்த்துக்கணும். நீங்க எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். கடகராசிக்கெல்லாம் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். கணவன் மனைவி புரிந்தவர்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய மாதம். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும். எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி இந்த மாதத்துல கிடைக்கும். முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியா புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு பகவானுடைய பார்வையும் 3ஆம் இடத்தை பார்க்கறதால தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். எந்த ஒரு செயலா இருந்தாலும் துணிச்சலா செய்து முடிப்பீங்க. இதுவரைக்கும் சோம்பேறியா இருந்தவங்க கூட இனிமேல் நீ சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. 4க்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. அப்போ உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும். குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு. மாணவர்கள்லாம் நல்லா படிப்பீங்க. உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் அப்படிங்கிறது கிடைக்கும். கோயில் திருப்பணிகளுக்காக உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. கடன் பாதிப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்காது. உடல் சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். திருமணத்துக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல வரன் அப்படிங்கிறது உண்டு. கடந்த 2.5 வருடமா திருமண தடை அப்படிங்கறத அதிக சந்திச்சவங்க இந்த கடகராசிக்காரர்கள் அஷ்டமத்து சனியால படாத பாடுபட்டிருப்பீங்க. அந்த படாத பாடுபட்டதுக்கெல்லாம் பட்ட கஷ்டத்திற்கு விடுவு காலம் பிறக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்தே உங்களுக்கு கிடைக்கும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்துக்கிட்டு நேர்மறை சிந்தனைகளை அதிகம் வளர்த்துக்குங்க. பிரச்சனை 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 அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதம். பணம் சம்பந்தமான பிரச்சனை, காதல் வழியிலையும் பிரச்சனை, வேலை வாய்ப்பு சரியா கிடைக்கல, தொழில் சரியா போகல, லாபம் கிடைக்கல, குடும்பத்திலேயே ஒருவர் மாத்தி ஒருவருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை, மருத்துவ செலவு அதிகமா இருக்கு இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இடமாற்றம், வேலை காரணமா பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி கூட ஒரே இடத்துல வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்துல கிடைக்கும். பங்காளி பகை அப்படிங்கிறது மாறும். இந்த மார்ச் மாதத்துல கடகராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது அதிகம் நடக்கும்.